கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. Book your next holiday at Grand Royal Tours. We Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment. Not just a fix, a future. மேகதாதுல இப்ப அந்த அரசு ஏதாவது அணை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்களா? இல்ல. எதுக்கு பேசுறாங்க இப்ப? எங்கேயாவது தமிழக அரசு எங்கேயாவது ஒரு அறிக்கை கொடுத்தா முதல்வர் பெங்களூர் போறாரு அப்படின்னு எங்கேயாவது ஒரு அறிக்கை வந்துச்சா? இல்ல. எந்த அறிக்கையுமே வரல. மீடியாவே ஒரு செய்தியை வெளியிடும், போறாருன்னுட்டு. இன்னைக்கு மீடியாவை இன்றும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. Yeah, I'm ready to face the consequences. I'm not afraid of all these arrests and all. We are ready to face the consequences. Politics அந்த பியூர் பாலிடிக்ஸ். நீட்டை ஒழிக்கிற ரகசியங்களுக்கு தெரிஞ்சு 5 வருஷம் ஆகிட்டு என்ன ஒன்று மன்னிப்பு சாரிங்க எங்களால் முடியாமல் போச்சுன்னு மன்னிப்பு கொடுப்பாங்க. அது டே ஒன்லேயே தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் அரசியல் பண்ணி மக்களை ஏமாற்றி பண்ணுறது. முதல் பட்ஜெட் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு இந்த தடவை பட்ஜெட் இருக்கும் சம்பவங்களுடன் கூடிய பட்ஜெட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஊழலா வெளியில் வரும் போலே ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இல்ல, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஜெயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்காவாசி ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் டிஎம்கே கேபினெட் எல்லாம் புழல்ல தான் கூடி பேசிப்பாங்க. நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம், சட்டப்படி சந்திப்போம். மழை இல்லை, எல்லா இடத்துலையும் மழை இல்லை, அதனால தண்ணி ஒரு 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 அவங்க மத்தியில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி அப்படியே விவசாயம்லாம் அப்படியே இவங்க பயங்கரமாக இந்த இடம் அறுத்து குருவை போட்டு எல்லாம் முடிச்சிருப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. உண்மையான விவசாயி இறங்கி போராடல. பச்சை துண்டு போட்டதுனாலே விவசாயி கிடையாது. அது பச்சை துண்டு போடாதுன்னா நான் விவசாயி, நான் பச்சை துண்டு தான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. அதனால இது ஒரு ஃபேக் ப்ரொட்டஸ்ட். தண்ணி வருதோ இல்லை அக்கா தண்ணி வரணும். காவிரி சொன்ன திட்டம் தான் என்ன சார்? திடீர்னு அவப்பெயரை ஏற்படுத்திட்டே இருக்கிறது தான். இவங்க நினைக்கிறாங்க மக்கள் அப்படியே பகைமை உணர்ச்சி போயிடும், அப்படியே தீவுக்கு தாவேக்காக வெறுக்க தொடங்கிறவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நீங்க தான் 5 வருஷம் ட்ரை பண்ணி முடியலையே. மேகதாது இஷ்யூ, விஜய்க்கு என்ன தெரியும்பா மேகதாதை பத்தி அப்படின்னு சொல்றது யாரா? நம்ம இபிஎஸ் ஐயா அவர்கள் சொல்றாரு. 2.5 வருஷம் தான் ஆகுது, இவங்களுக்குலாம் இதை பத்தி என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேகதாது கோர்ஸ் இப்போ பிஹெச்டி படிச்சுட்டு வந்தாரு. நீங்க தான் சார் சொல்லணும். எங்கனால கேள்வி தான் கேட்க முடியும். சரி, இப்போ மேகதாது இஷ்யூ 1, காவிரியில் தண்ணி வரல 2. இது ரெண்டா பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மேகதாது பேசுவோம். மேகதாதுல இப்போ அந்த அரசு ஏதாவது அணை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்களா? இல்ல. எதுக்கு பேசுறாங்க இப்போ? தெரியல. பூம் ஆயிட்டு எல்லா இடங்களையும் பேசணும். இப்போ எல்லா இடங்களையும் பூம் ஆயிட்டு இருக்கு. எதுக்கு? ஏன் பூம் ஆகுது? ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒண்ணுமே கிடையாதுமா. 2018 6 வருஷத்துக்கு முன்பு கர்நாடக அரசு ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், நாங்கள் இங்கே அணை கட்ட போகிறோம், இதுக்கு இவ்வளோ செலவாகுது, இவ்வளோ நிலம் தேவைப்படுது, இதை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். 2018 சென்டர் வாட்டர் கமிஷன் ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஓகே. எப்போ? 2018. அது ஒரு கவர்மெண்ட் பாடி. அது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கும்போது நான் வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். அது வாங்கி வச்சுட்டதுலேருந்து ஒன்றுமே நடக்கலை. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் ஓகே நல்லா இருக்குது, நாங்கள் அப்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லலை. இல்லைங்க, இதை நான் காவேரி வாட்டர் போர்டுக்கு நான் அனுப்பி அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்குறேன்னு சொல்லலை. இல்லைங்க, நாங்கள் இதை என்வாயன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அனுப்பி அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்குறேன்னு சொல்லலை. எதுவுமே நடக்கலை. அது கொடுத்தபடி அப்படியே கிடக்குது. ஒரு செங்கலை கூட எடுத்து இந்த மேகதாது அன்னைக்கு வைக்கவே முடியாது. செங்கல் பிரச்சனை ஓய மாட்டுது சார். அவர் கிடக்குறாரு. ஒரு செங்கல் கூட வைக்க முடியாது. ஏன்னா இவங்கள்ட்ட கர்நாடகிட்ட எந்த கிளியரன்ஸும் இல்லை. இப்போ தமிழக அரசோட ஒப்புதல் வேணும், மத்திய அரசோடைய என்வாயன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒப்புதல் வேணும். ஒரு 12,000 ஏக்கர் நிலப்பரப்பு வைல்டு வளமான காடுகள் இதில் அழியும். இதெல்லாம் ஒன்றுமே எந்த அப்ரூவலும் இல்லை. அதனால் இந்த திட்டம் நடக்கவே நடக்காது. புரியுதுங்களா? அதை வச்சுட்டு உருட்டிட்டு இருக்காங்க. ஏதோ பூஜை போட்டுட்ட மாதிரி பெரிய எல்லாம் ஒன்றுமே நடக்கல. எப்படி பூஜை போட முடியும்? பூஜையெல்லாம் போடவே முடியாது. புரியுதுங்களா? இது ஒரு பக்கம். ஆனாலும் பெரிய இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, எஸ் தெர் வாஸ் அ மான்சூன் டிலே. ஜூன் 12 நம்ம மேட்டூர் டேமில் தண்ணி திறக்கணும். இந்த முறை திறக்க முடியல. காரணம் மழை இல்லை. அங்கேயும் மழை இல்லை, நம்மகிட்டே மழை இல்லை. அப்போது இது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியடில் கோர்ட் ஏற்கனவே தீர்ப்பில் எல்லாம் தெளிவாக சொன்னது தான்.
அப்போ எவ்வளோ இருக்குதோ அந்த வாட்டரில் ஒரு % கொடுக்கணும், ஒரு அமௌண்ட் தமிழ்நாடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ கோர்ட் என்ன சொன்னிச்சு, காவேரி நடுவர் மன்றம் என்ன சொன்னாங்க, 5 TMC திறந்து விடுங்க அப்படின்னாங்க. 5 TMC திறந்து விட முடியாது, நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம்னு சொல்லும் போதே மழை பெஞ்சு போச்சு. தானா வந்துருச்சு தண்ணி. தானா வந்துருச்சு தண்ணி. அப்போ நீங்கள் என்ன பண்ண, தண்ணியை தேக்கி வைக்க போகிறாங்களா? தண்ணி வரது தேக்கி வச்சு அந்த ஊர் மக்களுக்கு தானே, அங்கே தானே பிரச்சனை எப்படி வரும். எவ்வளோ தூரம் டேம் உடைஞ்சிரும். ஆமா. அப்போ திறந்தானே விடணும். தெர் வாஸ் அ டிலே. அதை நீங்கள் யாரையுமே குறை சொல்ல முடியாது, இயற்கையை தான் நீங்கள் குறை சொல்ல முடியும். ஸோ இந்த ஃபுல் டீட்டெயில் இதுதான் ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்க. ஐ மீன் அந்த மேப்பை கொண்டு போய் ஒரு ஏங்க லீவ் எடுத்துக்கிறேன்னு லீவ் லெட்டர் மாதிரி தாங்க அது கொடுத்துருக்காங்க. லீவ் எடுத்துக்கன்னு சொல்லலை, இல்லை எடுத்துக்கூடாது, அப்படியே நீ லீவ் லெட்டரை வச்சுட்டு போ, அவ்வளோதான். அது அப்படியே தான் இருக்குது. 8 வருஷமாக இருக்குது, சாரி 6 வருஷமாக இருக்குது. ஓகே. இப்போ அது ஃபுல் அரசியல் இது அப்படி தான் பார்க்கணும். எங்கேயாவது தமிழக அரசு எங்கேயாவது ஒரு அறிக்கை கொடுத்தா, முதல்வர் பெங்களூர் போகிறாரு அப்படின்னு எங்கேயாவது ஒரு அறிக்கை வந்துச்சா? இல்லை சார், வரல. எந்த அறிக்கையுமே வரல. மீடியாவே ஒரு செய்தியை வெளியிடும், போறாருன்னுட்டு. அவங்களே சொல்லுவாங்க இல்ல போகல 10 பேர் கொண்ட குழு இருப்பாங்க. எந்த குழு? அந்த குழு இவங்களா உட்காந்து ஒரு ரூம்ல கற்பனையில எழுதுறதானம்மா. அதை நம்பிக்கொண்டு ஒரு முன்னாள் முதல்வர் வந்து அறிக்கை விடுறாரு தனியா. ஏய் நாங்க எங்கேயா போறோம்னு சொன்னோம். இல்ல ஒருவேளை சொல்லி கொடுத்ததே அவங்களா இருக்குமோ? அவங்களா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து மீடியாவை இன்றும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு, ஒரு பக்கம் பேச்சு பார்த்தா கர்நாடகா முதலமைச்சருக்கும் டிஎம்கேக்கும் ஒரு நீண்ட நாளாகவே தொடர்பு இருக்குது. ஸோ இது பின்னாடி இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த பிரச்சனை வருவதற்கு காரணமே, இதை பற்றி பேசுறதுக்கு காரணமே வந்துட்டு டிஎம்கே தான் அப்படிங்கிறதும் பேசி. இது வந்து முழுக்க கர்நாடகா முதல்வருக்கும் தெரியும், நம்ம டேம் கட்டினா காலி பண்ணுறாங்க நம்மளன்ட்டு. அவருக்கும் தெரியும், அவரும் ஒரு அரசியல் பண்ணணும், அவர் அந்த ஊரில் ஒரு நல்ல நன்மதிப்பை ஏற்படுத்தணும். இப்போ தான் அவங்க வந்து சிஎம் ஆகி கேபினெட்லாம் எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டு இருக்குது. அவர் வந்து நான் வந்து அணை கட்டியே தீர்வேன்னா அந்த மக்கள் கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க, அவ்வளோதான், சந்தோஷமாக இருப்பாங்க. அவ்வளோதான். பாலிடிக்ஸ் அது பியூர் பாலிடிக்ஸ். ரியல் டைமில் நீங்கள் எதுவுமே பண்ணிட முடியாது. இப்போது நீட்டை ஒழிக்கிற ரகசியங்களுக்கு தெரிஞ்சு 5 வருஷம் ஆகிட்டு என்ன ஒன்று மன்னிப்பு, சாரிங்க எங்களால் முடியாமல் போச்சுன்னு மன்னிப்பு கொண்டு போனாங்களே இவங்க. அதாவது டே ஒன்லேயே தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் அரசியல் பண்ணி மக்களை ஏமாற்றி பண்ணுறது. தட் டிவிகே will not do that. சரி, இதில் என்னென்னா வந்து நீட்டுக்காக இப்போ போராட்டங்கள் நடந்தது, மாணவர்களாக இருந்தாங்க, அவங்க மேலெல்லாம் வழக்கு விழுந்திருந்தது. முதலமைச்சர் அவர்கள் அந்த வழக்கு ஃபுல்லாக வந்துட்டு மாணவர்கள் மேலே வழக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டு அதை எடுத்து விட்டார். அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் பட்ஜெட், முதல் பட்ஜெட். ஸோ சிறப்பான ஒரு மக்களுக்கெல்லாம் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த தடவை பட்ஜெட் இருக்கும். அப்படி சம்பவங்களுடன் கூடிய பட்ஜெட்டாக இருக்கும். அது சம்பவங்கள் நிறைய இருக்கும். பாருங்க, பட்ஜெட்டுக்கு முன்பு இன்னொரு முக்கியமான அறிக்கையும் தாக்கல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. யார் யார் எவ்வளோ ஊழல் பண்ணா அப்படின்ற லிஸ்ட்டும் அதில் வந்துடும். ஆல்ரெடி வெள்ளை அறிக்கையில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்கு. யார் எவ்வளோ அடிச்சான்னு சொல்லலை. இந்த டாஸ்மாக் கேஸில் தான் 1000 கோடிக்கு மேலே செந்தில் பாலாஜி தலைமையில் அடிக்கப்பட்டிருக்கு அதிகாரிகள்லாம், அது சொல்லியிருக்காங்க. இப்போ அந்தந்த டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்கலாமா, அறநிலைத்துறை இருக்குது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறை இருக்குல்ல, அந்த துறை சார்ந்த எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும்ல. இல்லை, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்காவாசி ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் டிஎம்கே கேபினெட் எல்லாம் புழலில் தான் அடுத்தது கூடி பேசிப்பாங்க. ஓகே, எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வெளியே வரப்போகுது, மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அறிக்கை மட்டும் இல்லாமல் அதை மீள்து வழக்கு முடிஞ்சோடனே எஃப்ஐஆர், ஐ மீன் வழக்கு உடனே சார்ஜ் ஷீட் பண்ணுவேன், ஸ்பீடி ட்ரையலோட எண்டு ஆல் இன். சரி, நம்ம சொல்லிட்டோம் சார், எல்லாரும் உஷார் ஆயிட்டாங்கன்னா எப்படி பண்ண தப்பை நீங்கள் மறைக்க முடியாது இல்லைம்மா. டாக்குமெண்ட்ஸ் யூ கேனாட். நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என் கட்சியில் இருந்தாலும் என் கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் அதுக்கு தண்டனை இருக்கு அப்படிங்கிறத சொல்லிதான். ஆனால் பின்னாடி இவ்வளோ வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 2-3 நாள் தான் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் தருவாயில் தஞ்சையில் வந்து டிவிக்கு எதிராக போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க, எதற்காக இந்த போராட்டம், இதுக்கும் ஒரு பின்னணியில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதை உங்க வகையால சொன்னீங்கன்னா நல்லா. விவசாயிகள் என்று போர்வையில் எல்லாம் திமுக தான். சரி, நான் வந்து டெல்டா, ஐ கம் ஃப்ரம் தட் ரீஜன். ஆமாம் சார். ஓகேவா, எனக்கே வந்து தண்ணி பிரச்சனை இருக்குது. தண்ணி என்னால் வந்து பாய்ச்ச முடியல, தண்ணி இல்லை. ஓகே, ஆனால் இது விவசாயிகளுக்கு புரியுது. டேய் மழை இல்லை, எல்லா இடத்துலையும் மழை இல்லை, அதனால் தண்ணி ஒரு 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 அவங்க மத்தியில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஓகே, ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி அப்படியே விவசாயம்லாம் அப்படியே இவங்க பயங்கரமாக வந்து இந்த இடம் வந்து அறுத்து
குருவை போட்டு எல்லாம் முடிச்சிருப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னோட கேள்வி என்ன தெரியுமா சார், டிஎம்கே பீரியட்ல வந்துட்டு விவசாயிகள் எந்த போராட்டமும் நடத்தலையா? ஐயோ, எக்கச்சக்கமான போராட்டம் நடத்தினாங்க. இழப்பீடு கேட்ட பல சரி, முன்பு மாதிரி இன்னைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு இருந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்னைக்கு இல்லை. யாரும் நாற்று பறிச்சு நாற்று நட்டு ரொம்ப கம்மி தான். அதோடைய எல்லாம் தெளிச்சு விட்டு போகிறது தான். மழை பெய்யும், அதுக்கப்புறம் அதுவாக முளைக்கும், அதுக்கப்புறம் தண்ணி வந்து சேரும், பாய்ச்சி. இதுதான் இப்படி தான் உண்மையான விவசாயி இறங்கி போராடல. புரியுதுங்களா? இவங்களால செட் பண்ண விவசாயிகள் அங்கே கத்திட்டு கிடக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ பச்சை துண்டு போட்டவங்க எல்லாரும் விவசாயி பச்சை கிடையாது. துண்டு போட்டதுனாலே விவசாயி கிடையாது. அது பச்சை துண்டு போடாதனால இப்போ நான் விவசாயி, நான் பச்சை துண்டு தான் போட்டுட்டு இருக்கேன் பின்ன. அதனால இது வந்து ஒரு ஃபேக் ப்ரொட்டஸ்ட். இவங்க வேணும்னே சார் திட்டம் தான் என்ன சார்? திடீர்னு வந்து அவப்பெயரை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது தான். சரி, ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வந்து தொடர்ச்சியாக மீடியாக்கள்லேயே வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இவங்க நினைக்கிறாங்க மக்கள் வந்து அப்படியே பகைமை உணர்ச்சி போயிடும், அப்படியே தாவேக்காக வெறுக்க தொடங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நீங்கள் தான் 5 வருஷம் ட்ரை பண்ணி முடியலையே. புரியுதுங்களா? மக்கள் வந்து ஒரு தே செலிப்ரேட் திஸ் கவர்மெண்ட். அதனால் நீங்கள் எவ்வளோ உருண்டு பிறண்டு போராட்டம் பண்ணாலும் இட் வில் நாட் டேக் ஆஃப். அதுக்கு அதை இவங்க நினைக்கிற பலனில் 1% கூட கொண்டு வர முடியாது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. Book your next holiday at Grand Royal Tours. We Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment, not just a fix, a future.